ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னென்னு சொன்னால் இன்றைக்கு எத்தனாவது வகுப்புரா? இன்றைக்கு 2வது வகுப்பு பார்க்குறோம். காவியல்ற 1வது வகுப்பு பார்த்து முடிச்சிட்டோம். 2வது வகுப்பு பார்க்க போகிறோம். 1வது வகுப்பில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். காவியல்ற கூட்டல் விதி, முக்கியமாக அந்த முக்கோண விதியை வச்சு எப்படி காவியல் செய்கிறேன்னு, அந்த காவியல் கேள்வியை செய்கிறேன்னு பார்த்தோம். ஓமா இல்லையா? முக்கோண காவி கூட்டல் விதியை வச்சு எப்படி சில கேள்விகளை உடைச்சோம். அடுத்தது சமாந்தர காவிகள்னா என்னன்னு பார்த்தோம். சரியா? சமாந்தர காவிகள்னா எப்படி எழுதலாம் அப்படி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அந்த கேள்விகள் கொஞ்சம் பார்த்தோம். அந்த கேள்விகளை சேர்த்து இன்னொரு கேள்வி பார்த்துட்டு நம்ம அடுத்த தியரி போவோம். சரியா? அடுத்த தியரி போவோம். ரைட். நம்ம கேள்வி ஒன்று எழுதுங்க. எத்தனை கேள்வி பார்த்தோம்? 5ஆ 4ஆ? 5. இப்போ 6வது கேள்வியை போடு. 6வது கேள்வி எழுது. ABCDEF இதான் கேள்வியா? ABCDEF ஒழுங்கான அறுகோணி ஆகும். ஒழுங்கான அறுகோணி ஆகும். AB காவி சமன் A காவி, BC காவி சமன் B காவி, BC காவி சமன் B காவி ஆயின் இவ்வளோ காவியும் காணட்டான். ஆயின் CD காவி, DE காவி, EF காவி, FA காவி ஆகியவற்றை A காவி, B காவி சார்பில் காண்க. A காவி, B காவி சார்பில் காண்க. சரியா? இதான் கேள்வி. ரைட். இப்போ ஒழுங்கான அறுகோணி ஒன்று கிடப்பேன். பாரு கேள்வியை பாரு. ஒழுங்கான ஒரு அறுகோணி கிடப்புறேன். ஒழுங்கான ஒரு அறுகோணி. சரி, அவரை நான் பேர் போடுறேன். ABCDEF. அதில் தந்தது AB காவி A காவியாம். அதை குறிப்போம். AB காவி இவர் என்ன காவியாம்? A காவி. BC காவி B காவி இவர் B காவி. சரி, இப்போ உங்களுக்கு தெரியும் அறுகோணிலடா எதிர்பக்கங்கள் சமாந்தரம். ஒழுங்கான அறுகோணின்னு சொன்னால் ஒவ்வொரு பக்கமும் என்ன? சமன். ஒவ்வொரு பக்கமும் சமன். அப்போ ஒவ்வொரு பக்கமும் சமன். பார், உண்மையா காவி ஏற பருமனும் காவி பீர பருமனும் என்ன? சமன். அது சமன். ஆனால் ரெண்டும் திசைகள் வேறு. அது இருக்கணும், பிரச்சனை இல்லை. இவர் என்ன காவி? இவரும் A காவின்னு குறிக்கலாம். இவரும் என்ன காவி? A காவி. இவர் B காவினா இவர் என்ன காவி? B காவி. ரைட். இருக்கட்டும். முதலாவது நம்மளுக்கு கேட்டது CD காவி கேட்டுறீங்க. CD காவி தேவைன்னு சொன்னால் இப்போ நான் முதல்ல AC காவியை நீ காணலாம். யாரை காணலாம்? அடுத்த வேண்டாம் FC காவி. இவர் என்னன்னு போடணும் தெரியுமா? இவர் என்னவா இருக்கும்? FC காவி. இதில் எத்தனை மடங்கு? 2 மடங்கு. இவர் என்ன காவி? 2 A காவி. இப்போ இதில் நீ போடலாம். இப்போ இவரை என்ன செய்யண்டால் FD காவி என்னன்னு தெரியுமா? FEED. ஓமா இல்லையா? FEA. FD காவி யாருன்னா FEED. அப்படி போகிறது. அப்போ B காவி ப்ளஸ் A காவி தான் இவர் யார்? A காவி ப்ளஸ் C காவி. இப்போ CD காவி யாருக்கு சமன்? CD காவி யாருக்கு சமன்? CD காவி சமன் CFFD.
சிஎஃப் காவி உனக்கு தெரியும் 2 மைனஸ் 2a காவி. சிஎஃப் காவின்னா மைனஸ் 2a காவி ப்ளஸ் a காவி ப்ளஸ் b காவி. எஃப்டி காவின்னா a காவி ப்ளஸ் b காவி. இப்போ இதில் சுருக்கி எடுத்தால் b காவி மைனஸ் a காவினா யார்? சிடி காவி. சிடி காவி யார்? b காவி மைனஸ் a காவி. சரி இருக்கட்டும். இப்போ அடுத்தது கேள்வி என்ன? டிஇ காவி. டிஇ காவின்றது எவ்வளோ? டிஇ காவி எவ்வளோடா? மைனஸ் ஏ காவிரா. டேய் இடி காவி ஏ காவின்றா டிஇ காவி என்ன? திசை மட்டும் மாறுது, என்ன போக்கு மட்டும் மாறினா மைனஸ் ஏ காவி. இஎஃப் காவி. இஎஃப் காவி நேரடியாக போடும் என்ன? மைனஸ் பி காவி. அடுத்த யாரு? எஃப்ஏ. எஃப்ஏ நம்மளுக்கு எங்கே பார், இந்த காவி தெரியும், இவர் தெரியும் என்ன? பி காவி மைனஸ் ஏ காவி. அப்போ எஃப்ஏ காவின்றது இங்கே என்னன்னு வரப்போகுது? இவரும் இந்த திசையில் என்னன்னு வருவார்? பி காவி மைனஸ் ஏ காவி. அப்போ எஃப்ஏ காவி என்னன்னு வரப்போகுது? எஃப்ஏ காவி வரப்போகுது ஏ காவி மைனஸ் பி காவி மாறி. சரியா? அவ்வளோதான், கேட்டதெல்லாம் எழுதியாச்சு. ரைட் இவ்வளோதான், இந்த விஷயத்தை எழுதியாடு. இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? அடுத்தது தேற்றம், சின்ன தேற்றம் ஒன்று பார்க்க போகிறோம். முக்கியமான தேற்றம் ஒன்று பார்க்க போகிறோம். முக்கியமான தேற்றம் ஒன்று பார்க்க போகிறோம். என்ன தேற்றம் என்றால், ஏ காவி கமா பி காவி என்பன தேற்றத்தில் பாரு என்பன பூஜ்ஜியமற்ற கமா சமாந்தரமற்ற காவிகள் ஆகும். சரியா? காவிகளாகவும் சரியா? பூஜ்ஜியமற்ற சமாந்தரமற்ற காவிகளாகவும் அல்பா ஏ காவி பிளஸ் பீட்டா பி காவி சமன் பூஜ்ஜிய காவிகளாகும். சரியா? ஆகவும், இப்படி ஒரு சமன்பாடு இருக்கிறதே, ஆகவும் இருப்பின் அல்பா சமன் பூஜ்ஜியம் பீட்டா சமன் பூஜ்ஜியம் ஆகும். இங்க அல்பா கமா பீட்டா யார் என்றால் மாறிலிகள். யாரு? மாறிலிகள். அல்பா கமா பீட்டா பூஜ்ஜியம். சரியா? மாறிலிகள்டா உண்மையாக அல்பா பீட்டா எண்ணிகள் மாறிலிகள், ஆனால் கடைசியில் என்ன போகுது? அது பூஜ்ஜியமாக போகுது. சரி இருக்கட்டும், மாறிலிகள் போடணுன்ற அவசியமும் இல்லை, நீங்கள் எவ்வளோ போட்டலாம். ரைட், இப்படி விடுவோமே, பூஜ்ஜியம் அல்பா பூஜ்ஜியம் பீட்டா பூஜ்ஜியம் போட்டாச்சு. ரைட், இப்போ ஒரு தேற்றம் தானே, தேற்றம்ன்ற நம்ம என்ன செய்யணும்? கட்டாயம் நிறுவல் ஒன்று இருக்கத்தானே வேணும். ரைட் எடுப்போம். இப்போ என்னண்டா உண்மையாக தந்து கிடக்கு நிறுவ போகிறேன். உண்மையாக இதை நிறுவுறது எப்படின்னு சொன்னால், எதிர் மறுப்பு நிறுவல் ஒன்று நிறுவ போகிறேன். என்ன நிறுவல்? எதிர் மறுப்பு நிறுவல். எதிர் மறுப்பு நிறுவல் என்ன எடுக்க போறேன்னால், அல்பா சமன் பூஜ்ஜியம் இல்லை, பூஜ்ஜியம் இல்லை, ஆனால் அல்பா சமன் பூஜ்ஜியம் தானே. நான் எடுக்கிறேன் அல்பா பூஜ்ஜியம் இல்லை, இங்கே எடுக்கிறேன் என்க. இது எடுத்தால் ஜப்பா அல்பா ஏ காவி ப்ளஸ் பீட்டா பி காவி, இது அவங்க தந்தது தானே, பூஜ்ஜிய காவி. அப்போ அல்பா பூஜ்ஜியம் இல்லைண்டா ப்ளஸ் அவ்வளோ அங்கலகம் என்ன மாறிடும்? மைனஸ் அல்பா
ஏ காவி. இதிலிருந்து பி காவி சமம் என்னென்னு வரப்போகுது மைனஸ் அல்ஃபா ஏ காவின்கள் பீட்டான்னு வரப்போகுது. மைனஸ் அல்ஃபா ஏ காவின்கள் பீட்டா. அப்போ பி காவி நம்மளுக்கு தெரியும் பூஜ்ஜியமற்ற காவி. பி காவி நம்மளுக்கு நல்லா தெரியும் பூஜ்ஜியமற்ற காவி. இப்போ நான் இவ்வளோத்தையும் எடுக்கிறேன். இவ்வளோத்தையும் எப்படி எழுதுறேன்டா பி காவி ஒரு கே மடங்கு ஏ காவி. இது என்ன அர்த்தம்? இப்படி வாரதுக்கு என்னத்துக்கு வார டேய் நம்ம படிச்சிருக்கோம் ரெண்டு காவிகள் சமாந்தரமாக இருந்தால் அப்படி ஒரு முடிவு எழுதலும். ரெண்டு காவிகள் சமாந்தரம்னா இப்படி ஒரு முடிவு எழுதலும்னு படிச்சிருக்கோம். நோட்ஸை பார்த்துட்டு போன கிளாஸில் நோட்ஸை பார்த்தீங்கன்னா விளங்கு. அப்போ நம்மளுக்கு இப்படி வருதுன்னால் உண்மையா இதிலிருந்து என்ன முடிவுக்கு எழுதலாம்? பி காவி சமாந்தரம் ஏ காவி. ஆனால் பி காவி ஏ காவிக்கு சமாந்தரமா? ஏகமா பி காவி என்பன பூஜ்ஜியமற்ற சமாந்தரமற்ற காவி. அப்போ நான் அல்ஃபா பூஜ்ஜியம் இல்லைன்னு எடுத்தால் ரெண்டும் என்னென்னு வருவதோ சமாந்தரம். ரெண்டும் சமாந்தரம் வரும். அப்போ அல்ஃபா என்ன மறந்துரிக்கணும்? பூஜ்ஜியம் மறந்துரிக்கணும். விளங்க சொல்கிறது அல்ஃபா பூஜ்ஜியம் இல்லைன்னு எடுத்து நான் அந்த கேள்வியை செஞ்சுட்டு போகிறேன். பி காவி மைனஸ் அல்ஃபா என்கிற பீட்டா ஏ காவின்னு வருவது. அப்படின்னா இவ்வளோத்தையும் ஒரு மாறிலிகள் தானே பீட்டா கே ஏ காவின்னு எழுதலாம். இதில் இருந்து இப்படி வந்தால் இது ரெண்டு சமாந்தரம்னு எழுதணும். முடிவாக தானே சமாந்தரம் அப்படி எழுதணும். அப்படி இருந்தால் சமாந்தரம் எழுதணும். அப்போ சமாந்தரம்னு சொன்னால் ரெண்டு காவிகள் சமாந்தரம்னு சொன்னால் நம்மளோட தேற்றத்துக்கு அது என்ன இருக்கு? முரணா இருக்கு. தேற்றம் என்ன சொல்லுது? ஏகாவிகமா பி காவி பூஜ்ஜியமற்ற என்ன காவி? சமாந்தரமற்ற காவிகள். பூஜ்ஜியமற்ற சமாந்தரமற்ற காவிகள். அப்போ நான் பூஜ்ஜியம் இல்லைன்னு எடுத்தால் காவிகள் ரெண்டும் சமாந்தரம் வருது. அப்போ பூஜ்ஜியம் இருந்தால் காவிகள் ரெண்டும் என்ன வரைக்காது? சமாந்தரம் இல்லைங்க வரும். அப்போ ஆகவே நீங்கள் என்ன எழுதலாம்? ஆனால் இதில் போடணும். ஆனால் பி காவி சமாந்தரம் இல்லை யாருக்கு? ஏ காவிக்கு. ஆகவே என்ன முடிவுக்கு வரலாம்? அல்ஃபா பூஜ்ஜியத்துக்கு சமம். அல்ஃபா பூஜ்ஜியத்துக்கு சமம் இருந்தது. இதோட தொடர்ந்து இங்கே எழுதுது. அதோட தொடர்ந்து இங்கே எழுதுறேன்னா அல்ஃபா பூஜ்ஜியத்துக்கு சமனாக இருந்தால் பீட்டா பி காவி சமம் என்னன்னு வந்துடும்? பூஜ்ஜியம். அல்ஃபா பூஜ்ஜியத்தை போட்டால் உங்களுக்கு என்ன காவி? பூஜ்ஜிய காவி தானே. வாங்கலாம் பூஜ்ஜிய காவி. பீட்டா பி காவி பூஜ்ஜிய காவி. உங்களுக்கு நல்லா தெரியும் பீட்டா யாருக்கு சமன் இல்லை? பி காவி யாருக்கு சமன் இல்லை? பி காவி வந்து இங்கே பார் பூஜ்ஜியமற்ற சமாந்தரமற்ற. பூஜ்ஜியமற்ற சமாந்தரமற்ற. அப்போ பி காவி பூஜ்ஜியமாக காவி இல்லைண்டா பீட்டா கட்டாயம் என்ன வரைக்கணும்? பீட்டா கட்டாயம் பூஜ்ஜியமாக தான் வரைக்கணும். ஏனெனில் பி காவி பூஜ்ஜிய காவி இல்லை. அப்போ இவர் பூஜ்ஜியம் இருந்தால் தான் பூஜ்ஜிய காவியாக போகும். சரியா? நிறுவியாச்சு. அப்போ இது என்னத்துக்கு தேவைப்படும்ன்றது அடுத்தடுத்த கேள்வியில் பார்ப்போம். அப்போ நம்ம என்ன செய்யணும்டா முதலாவது இந்த சமன்பாடு வடிவத்துக்கு கொண்டு வரணும். நம்மளுக்கு காவியில் ஒரு கேள்விகள் நடந்துட்டு இருக்கும். இந்த சமன்பாடு கேள்விகள் என்ன செஞ்சுட்டு இருக்கும்? தொடர்ச்சியாக போகும். அதில் ரெண்டு சரியாக்கணியம் காண வேண்டி வரும். லெம்டா மியூ சரியா, அடுத்த கேம் டெல்டா, அப்படி ரெண்டு சரியாக்கணியங்கள் வந்தால் நம்ம என்ன செய்வோம் என்றால் சமன்பாடை அந்த காவிகள் சமன்பாட்டை ஒரு பக்கம் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு பக்கம் பூஜ்ஜியத்துவம் ஒரு பக்கம் பூஜ்ஜியமாக்கிட்டு அதில் ரெண்டு வகையான காவிகள் இருக்கும். ஐ காவி ஜே காவி அப்படி இருக்கும். சரியா? அப்படி ரெண்டு வகையான காவிகள் இருக்கும். அந்த ரெண்டு காவியையும் தனிமைப்படுத்திட்டு அங்கே ஒரு கோவை வந்திருக்கும், இங்கே ஒரு கோவை வந்திருக்கும். இந்த அல்ஃபா மாதிரி பீட்டா மாதிரி அவரை நீங்கள் நேரடியாக என்ன செய்யலாம்? பூஜ்ஜியத்துக்கு சமன் எடுக்கலாம். எப்போ அந்த ரெண்டு காவியும் பூஜ்ஜியமற்ற காவி சமாந்தரமற்ற காவி, அந்த ரெண்டு காவியும் பூஜ்ஜியமற்ற காவி சமாந்தரமற்ற காவிகளாக இருந்தார். சரியாடா? ரைட். அப்போ தேற்றத்தையும் இந்த கேள்வியில் இதையும் எழுதி தேற்றத்தையும் எழுதி டக்குன்னு எழுதி எடு.
சரியாடா? அப்போ நல்லா விளைக்கலாம். நான் எடுத்த எடுகோல் ஆல்ஃபா 0க்கு சமனில்லை. இந்த எடுக்க கடைசியில் அந்த 2 காவியும் சமாந்தரம்னு வந்துடுச்சு. ஆனால் உண்மையில் அந்த 2 காவியும் சமாந்தரம் இல்லை. அப்போ நான் எடுத்த எடுகோல் பிழை. அப்போ எடுத்த எடுகோல் என்ன வருது எடுத்துருக்கணும்? ஆல்ஃபா 0க்கு சமன் ஆகும். அதுலேருந்து முடிவெடுக்கிற அவ்வளோதான். ஒரு ஆல்ஃபா 0 பீட்டாவும் 0 காட்டினா சரி. ரைட், சரியா? ரைட், என்ன சரி வணங்கலையாடா? வணங்கிட்டா? அவன் குயிக்கிற எழுதிடுங்க, நான் அழிக்க போகிறேன்னா. உண்மையாக போன கிளாஸ் வீடியோ பார்த்தோன்னே தான் இந்த கிளாஸில் என்ன நடக்குதுன்னு விளங்கும். இல்லாட்டி ஒன்றும் விளங்காது. ரைட், படித்த தேற்றம் சம்பந்தமாக கேள்வி பார்ப்போம். கேள்வி ஒன்று எழுது. படித்த தேற்றம் சம்பந்தமாக கேள்வி ஒன்று பார்ப்போம். ரைட், எழுதுங்க கேள்வி. இதான் இங்கே பார். ஏ காவி ஐ காவி மைனஸ் 2 காவி கமா பி காவி -3 ஐ காவி ப்ளஸ் ஜே காவி என கொள்வோம். எழுதுங்க, எனக் கொள்வோம். சரியா? இப்படி 2 காவிகள் இருக்கு, எனக் கொள்வோம். அப்புறம் என்ன சொல்கிறாங்க என்றால் ஏ காவி ப்ளஸ் லெம்டா பி காவி, ஏ காவி ப்ளஸ் லெம்டா பி காவி ஆனது சய ஐ காவி மைனஸ் 3 ஜே காவி, சய ஐ காவி மைனஸ் சய ஐ காவி மைனஸ் 3 ஜே காவி இற்கு சமாந்தரமெனின், இற்கு சமாந்தரமெனின், இற்கு சமாந்தரமெனின், இற்கு சமாந்தரமெனின்
லெம்டாவை காண்க. லெம்டாவை காண்க. லெம்டாவை காண்க. ரைட். இப்போ கேள்வியை பார்ப்போம். முதல்ல என்ன சந்தேகம் இருக்குன்னா, இவரும் சமாந்தரமா, இவங்க ரெண்டு பேரும் என்ன, அந்த ரெண்டு காவியும் சமாந்தரம். ஆனால் இவர் ஏ காவி பி காவி சார்பில் இருக்கார், இவர் ஐ காவி ஜே காவி சார்பில் இருக்கார். ஓமா இல்லையா? அப்போ இவரை என்னத்துக்கு மாற்றுவோம்? ஐ காவி ஜே காவிக்கு மாற்றுவோம். தந்து கிடக்கு தானே. அப்போ கொண்டு பிரதியிட்டால் ஏ காவி பதிலாக ஐ காவி மைனஸ் 2 ஜே காவி ப்ளஸ் லெம்டா பி காவி பதிலாக ஐ காவி லெம்டா பி காவி வந்தாருக்குன்னா மைனஸ் 3 ஐ காவி ப்ளஸ் ஜே காவி இருக்கு. சமாந்தரம்ன்றதால இவரும் சமாந்தரத்தால் நான் என்ன ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஒரு ஏ காவியும் பி காவியும் சமாந்தரம்ன்ற என்ன முடிவுக்கு வரலாம்? ஏ காவி ஒரு கே மடங்கு பி காவி. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது தேவை, கட்டாயம் தேவை. அப்போ ஒரு இந்த ரெண்டு காவியும் சமாந்தரம்னா இந்த காவி சமன் ஒரு கே மடங்கு என்னடா, இந்த மைனஸ் ஐ காவி ப்ளஸ் மைனஸ் 3 ஜே காவி. சரியா? உடல்மா உடலா? இப்போ இதில் இருந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த தேட்டத்தைப்பா ஒரு பக்கம் என்ன வரணும், பூச்சிய காவி வரணும், ஒரு பக்கம் எல்லாம். அப்போ எல்லாத்தையும் அங்கெல்லாம் கொண்டு போகும். எல்லாத்தையும் அங்கெல்லாம் கொண்டு போனால் முதல்ல ஆரம்பத்துச்சு பார், ஐ காவி மைனஸ் 2 ஜே காவி, இதில் மைனஸ் 3 லெம்டா ஐ காவி ப்ளஸ் லெம்டா ஜே காவி மைனஸ் கே ஐ காவி இங்கே வந்தால் ப்ளஸ் கே ஐ காவி ப்ளஸ் 3k ஜே காவி சமன் என்னட்டு வரப்போகுது, பூச்சிய காவி. இப்போ ஐயம் மட்டும் தனியாக இங்கே வரும், ஐயம் மட்டும் ஏ காவியை மட்டும் தனியாக பி காவியை மட்டும். அவன் ஐயை மட்டும் எடுத்தால் பார், இந்த இருக்கார் இந்த இவர் என்ன 3. அப்போ ஐயை பொது எடுத்தால் இதுக்குள்ளே யார் மிச்சம் 1. இதுக்குள்ளே ஐயை பொது எடுத்தால் மைனஸ் 3 லெம்டா, இதுக்குள்ளே ஐ எடுத்தால் ப்ளஸ் கே, இவ்வளோத்துக்கும் வெளியே ஐ காவி ப்ளஸ். இப்போ ஜே காவி எடுப்போம். இங்கே ஜே காவி எடுத்தால் என்ன வரப்போகுது, லெம்டா. வேறு இங்கே ஜே காவி எடுத்தால் மைனஸ் 2, இங்கே ஜே காவி எடுத்தால் 3k ஜே காவி. நான் உங்களுக்கு போன கிளாஸில் சொன்னேன், ஐ காவி ஜே காவின்றது ஒன்று கொண்டு செங்குத்தான காவி, அழகு காவிகள். இந்த எக்ஸ் அச்சு ஒய் அச்சிலடா, எக்ஸ் அச்சு ஒய் அச்சில் ஐ காவி, எக்ஸ் அச்சு திசையில் உள்ளது ஐ காவின்றும் ஒய் அச்சு திசையில் இருக்கிறது ஜே காவின்றும் குறிக்கிறது வழக்கம். எக்ஸ் அச்சு திசையிலான இருக்கிற காவி ஐ காவின்றும் ஒய் அச்சு திசையில் இருக்கிற காவி ஜே காவின்று குறிக்கிறது வழக்கம். சரிதானே? அழகு காவிகள். ரைட். அப்போ இதில் இருந்து உங்களுக்கு என்ன முடிவு வழங்குதுன்னா, ஐ காவியும் ஜே காவியும் யாரு? பூஜ்ஜியமற்ற காவிகள். அப்போ அழகு காவிகள் தானே, பூஜ்ஜியமற்ற காவிகள். அடுத்தது ஐ காவியும் ஜே காவியும் சமாந்தர காவிகளா? இல்லை, ஒன்று கொண்டு செங்குத்தான். அப்போ அந்த ரெண்டு காவிகளும் பாரு, அல்ஃபா ஏ காவி பீட்டா பி காவி சமன் பூஜ்ஜிய காவி. வேண்டாம், சும்மா அப்போ உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி எழுதுறேன். இவ்வளவும் தான் அந்த அல்ஃபா, இவ்வளவும் தான் அந்த ஏ காவி, இவ்வளவும் தான் அந்த பீட்டா, இவ்வளவு தான் யாரு விளங்க சொல்றது. அந்த வடிவத்துக்கு வந்துட்டா இல்லையா? அப்போ அல்ஃபா பூஜ்ஜியம், பீட்டா பூஜ்ஜியம். அப்போ நான் முடிவு எழுத போகிறேன். ஆகவே என்ன, 1 மைனஸ் 3 லெம்டா ப்ளஸ் கே சமன் பூஜ்ஜியம். அடுத்தது எண்டு லெம்டா மைனஸ் 2 ப்ளஸ் 3k சமன். இதில் வந்து யாரை காணணும்? லெம்டாவை கண்டா சரி. அப்போ கே இல்லாமல் ஆக்குவோம். 2 சரியாக கணியம், 2 சமன்பாடு தீர்த்து 2 விடையும் காணணும். நம்மளுக்கு லெம்டா தான் கேள்வி. யார் கேள்வி? லெம்டா கேள்வி. அப்போ லெம்டாவை காணுவோம். அப்போ வேறு 3ஆல் பெருக்கி, 3k தானே, 3ஆல் பெருக்கி இவரில் அவர் என்ன செய்வோம்? கழிக்கும். 3ஆல் பெருக்கினா 3 கழிக்கக்குள்ளவர் +2, கழிக்கக்குள்ளவர்
+2 கழிக்கக்குள்ள என்ன +2. அப்போ 3லேருந்து கழிக்கக்குள்ள +2னா எத்தனை வரும் 5. இவர் -9 லெம்டா 3ஆல் பெருக்கக்குள்ள -9 லெம்டா. இங்கே ஏற்கனவே 1 லெம்டா -10 லெம்டா. 3k பெய்திரும் அங்கே போச்சு. இப்போ இதில் இருந்து லெம்டா சமன் எத்தனை வரப்போகுது அரைண்டு வரப்போகுது. லெம்டா சமன் அரை. 10 லெம்டா அங்கே போனா 10 லெம்டா 5×10 அரைண்டு வரப்போகுது. சரியா? அப்போ என்ன அந்த தேற்றத்தின் அடிப்படையில் அதாவது ஏகாவி பிகாவி என்பன பூஜ்ஜியமற்ற சமாந்தரமற்ற காவிகளாகவும் அல்பா ஏகாவி சக பீட்டா பிகாவி சமன் பூஜ்ஜியமாகவும் இருப்பின் அந்த ரெண்டும் பூஜ்ஜியமற்ற காவிகளாகவும் இருக்கணும், ஒன்றுக்கொண்டு சமாந்தரம் இல்லாத காவிகளாகவும் இருக்கணும். சரியா? அதோடு சேர்த்து இந்த சமன்பாட்டை என்ன செய்யணும் திருப்தி செய்கிற மாதிரி கொண்டு வரணும். கொண்டு வந்தால் நீங்கள் நேரடி என்ன செய்யலாம், இந்த காவிக்கு முன்னுக்கு இருக்கிற அவ்வளவோ 0, இந்த காவிக்கு முன்னுக்கு இருக்கிற அவ்வளோ என்ன எடுக்கலாம் 0 எடுக்கலாம். அதில் நிறுவல் தான் இது. நிறுவல் உங்களுக்கு வேண்டாம் முதலாம் தவணை 2ஆம் தவணை இதை கேட்டு வரலாம். மற்றபடி பழைய பாஸ் பேப்பரில் இருந்தாலும் இப்போ கேட்டு வர்றது குறைவு. நிறுவல் கேட்டு வர்றது என்னடா குறைவு. சரி எழுதியடு. அதில் தான் ஒரு கேள்வி இந்த பார்த்துருக்கோம். பார்த்தா சரியா எழுதியடு உழந்து எழுதியடு. சரி அழைக்கிறேண்ணா. இதில் அடுத்தது பார்ப்போம். இதில் நிறைய கேள்வி பார்க்க போகிறோம். இது சார்பாக தான் நிறைய கேள்வியே வரப்போகுது. இதில் பாஸ் பேப்பரில் இந்த தேற்றத்தை அடிக்கடி பயன்படுத்துவோம். சரி அடிக்கடி பயன்படுத்துவோம். உங்களோட முதலாம் தவணையிலையும் இதை அடிக்கடி பயன்படுத்துவோம். இந்த தேற்றத்தில் பயன்பாடு நிறைய இருக்கு. ரைட் அழைக்கிறேண்ணா.
ரைட். அடுத்த தலைப்போடு சின்ன தலைப்பு நிலைத்த காவி. என்ன காவி? நிலைத்த காவி. நிலைத்த காவி அல்லது தானக்காவின்னு போடும். நிலைத்த காவி அல்லது தானக்காவி. சரியா? அதென்ன நிலைத்த காவி தானக்காவின்னா, உற்பத்தியிலிருந்து நம்மளுக்கு உற்பத்தி தெரியுதாடா. இதுல உற்பத்தி உதாரணத்துக்கு இவர் தெரியுதானே, இதுல உற்பத்தி இவர் தான். உற்பத்தியிலிருந்து சரியா, உற்பத்தி சார்பாக ஒரு காவியை சொன்னால் அது தானக்காவி. சரிதானே? உற்பத்தியிலிருந்து ஒரு காவி சார்பாக காவியை சொன்னால் அது தானக்காவி. ரைட். அது குறிக்கிற முறையை பார்ப்போம். குறிக்கிற முறையை உதாரணத்துக்கு இந்த ஓன்ற புள்ளியிலிருந்து ஒரு குறித்த புள்ளி ஒன்றைக்கு ஒரு புள்ளி அதாவது உற்பத்தியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கான காவி தான் அது என்ன? தானக்காவி. உற்பத்தியிலிருந்து அளந்தால் அது தானக்காவின்னு குறிக்கலாம். இவர் பீண்ட ஒரு புள்ளி இருக்கான்னு, பீண்ட ஒரு புள்ளி இங்கிருந்து இவருக்கான காவி ஆர்காவியாக இருந்தால் நீ இதிலேயே குறிக்கலாம். இந்த புள்ளியிலேயே ஆர்காவின்னு குறிக்கலாம், தானத்திலேயே குறிக்கலாம் ஆர்காவி. அப்போ ஒரு காவிய தானக்காவின்னு சொல்றாங்கன்னு சொன்னால் அது உற்பத்தியிலிருந்து அளந்த காவியா இருக்கும். எதுலேருந்து அளந்த காவி? உற்பத்தியிலேருந்து அளந்த காவி. உற்பத்தியிலிருந்து அளந்த காவியா இருக்கு. ரைட். நீங்கள் எழுதுங்க, விளங்குங்க. கேள்வி செய்ய விளங்கும். சரியா? ஓ என்பது நிலையான உற்பத்தியாகவும் P என்பது வெளியில் மாறுகின்ற ஒரு புள்ளியாகவும் இருக்க, P என்பது வெளியில் மாறுகின்ற ஒரு புள்ளியாகவும் இருக்க, இதனது நடை OP காவி ஆர்காவியாகவும் புள்ளியாகவும் நீங்க எழுதிங்க நேரத்துல புள்ளியாகவும் இருக்க, OP காவி சமன் ஆர்காவி எனின், OP காவி சமன் ஆர்காவி எனின், OP காவி சமன் ஆர்காவி எனின் கமா போட்டு எழுதுங்க. கமாண்டு போட்டுட்டு ஆர்காவியானது உற்பத்தி ஓவை குறித்து Pயின் தானக்காவி ஆகும். உற்பத்தி ஓவை குறித்து Pயின் தானக்காவி ஆகும். சரியா? Pயின் தானக்காவி. இந்த படத்தை உற்பத்தியிலிருந்து செல்ற காவி தானக்காவி. உற்பத்தி சார்பாக செல்ற காவி என்ன? தானக்காவி. அதை அந்த புள்ளியில என்ன செய்யலாம்? குறிக்கலாம். தானக்காவியை பீன்ற புள்ளியிலே அது ஆர்காவின்னு குறிச்சா என்ன அர்த்தம்? அது உற்பத்தியிலிருந்து ஆர்காவி. சரி, எழுதிடு.
சரியா பகவானி இங்கப்பா உற்பத்தி ஓவை குறித்து ஏ ரசானக்காவி ஏ காவி பி ரசானக்காவி பி காவி நீ முக்கோண காவி கூட்டல் விதிப்படி பாரு ஏபி காவி எப்படி எழுதலாம் முக்கோண காவி கூட்டல் விதிப்படி ஏபி காவி எழுதலாம் ஏஓ ஓபி ஓமா இல்லையா ரைட் ஏஓ ஓபி ஏஓ காவி எவ்வளோ மைனஸ் ஓபி காவி அப்போ என்ன வருது பி காவி மைனஸ் ஏ காவி நல்ல வினைகள் இதெல்லாம் தானக்காவியாக இருந்தால் நேரடியாக போடலாம் தானக்காவியாக இருந்தால் நேரடியாக போடலாம் என்னென்றால் ஏபி காவினா இவர தானக்காவிலேருந்து இவர தானக்காவியை கழிச்சு விட்டாச்சு பி காவி மைனஸ் ஏ காவி உதாரணத்துக்கு இப்படி வந்துட்டுவேன் பி கியூ காவி தானக்காவி கியூர தானக்காவி தெரிஞ்சால் என்ன போடலாம் கியூ காவி மைனஸ் பி காவி தானக்காவின்னு தான் நேரடியாக போடலாம் இப்போ எம்டி காவின்னு வை அப்போ என்ன டீர காவியிலேருந்து எம்ர காவி என்ன செஞ்சா சரி கழிச்சா சரி தானக்காவியை கழிச்சா சரி வேற என்ன கியூஆர் காவின்னு சொன்னால் என்ன ஆர் காவி மைனஸ் கியூ காவின்னு வரும் தானக்காவின்னு தந்தா விளங்கா சொல்கிறது காவி கூட்டல் விதிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இதே நம்ம காவி கூட்டல் விதி இத்தனை போகிறோம் நம்மளுக்கு உற்பத்தி உறுதி தானக்காவி என்று தந்தால் இது காவி கூட்டலை பயன்படுத்துகிறோம் தானக்காவி என்று தந்தால் நம்ம நேரடியாக பி காவிலேருந்து ஏ காவியை கழிச்சு போட்டால் சரி சரியா சொல்கிற விளங்குதா அப்போ ரைட் இதையும் எழுதியடு நோட்னு போட்டு எழுதியடு அப்போ இதில் உண்மையாக இந்த தானக்காவியை எப்படி குறிக்கலாம் இந்த புள்ளியிலே குறிக்கலாம் இவர் யார் பி காவி இவர் யார் ஏ காவி ஏபி காவின்னா இவர்லேருந்து இவரை கழிச்சு விட்டால் சரி ஒழுங்கா சொல்கிறது இவர்லேருந்து இவரை கழிச்சு விட்டால் சரி ஏபி காவின்றது இந்த காவியிலேருந்து இந்த காவியை கழிச்சு விட்டால் சரி இந்த நிலைத்த காவியல் சம்பந்தமாக ஒரு கேள்வியோடு பார்க்குறோம் ரைட் எழுதுங்க கேள்வி உற்பத்தி ஓ பற்றி உற்பத்தி ஓ பற்றி ஏ கமா பி கமா சி கமா டி ஏ கமா பி கமா சி கமா டி என்பவற்றின் தானக்காவிகள் முறையே என்பவற்றின்
தானக்காவிகள் முறையே என்பவற்றின் தானக்காவிகள் முறையே இந்த எழுதியிருக்கேன் பார், இதே நாளையும் எழுதியிருக்கேன் பார். தானக்காவிகள் முறையே இந்த எழுதியிருக்கேன், இந்த நாளையும் எழுதியது ஆகும் எழுதிட்டு ஆகுண்டு ஓடும் போட்டு கீழே எழுது ஏபிசிடி ஒரு இணைகரம் எனின், ஏபிசிடி ஒரு இணைகரம் எனின் பி கமா கியூவை காண்க, பி கமா கியூவை காண்க. இதுதான் கேள்வி. ஏபிசிடி ஒரு இணைகரம் எனின் பி கமா கியூவை காண்க. ரைட், செய்வோம் இந்த கேள்வியை செய்வோம். இப்போ நான் ஒரு இணைகரம் ஒன்றை கீறப்படுறேன், ஒரு இணைகரம் ஒன்றை கீறேன். சரியா? இணைகரம் ஒன்று கீறினால் இது ஏ, இது பி, இது சி, இது டி. சரியா? தானக்காவிகள், தானக்காவிகளையும் குறிப்போம். ஏரை ஐ காவி ப்ளஸ் ஜே காவி, வீர தானக்காவி 2 ஐ காவி. அந்த புள்ளியிலே குறிக்கலாம். என்னடா தானக்காவிகளை அந்த புள்ளியிலே குறிக்கலாம். எத்தனை சென்னை உங்களுக்கு தானக்காவிகளை அந்த புள்ளியிலே குறிக்கலாம். நான் அந்த புள்ளியிலே குறிச்சிட்டு வாரேன். அடுத்தது சீர தானக்காவி பி ஐ காவி ப்ளஸ் 2 ஜே காவி. அதே மாதிரி டீரதானக்காவி ஐ காவி ப்ளஸ் கியூ ஜே காவி, கியூ ஜே காவி. சரி, இருக்கட்டும். இப்போ என்ன கேள்வி? நம்மளுக்கு கேள்வி என்ன? கேள்வி பி கமா கியூவை காணும். எனக்கு இணைகரத்தை பற்றி என்ன தெரியும்? இணைகரத்தை பற்றி எதிர்காவிகள் என்ன? சமன். அப்போ நான் எழுதலாம் ஏபி காவி சமன் யாரு? டிசி காவி. ஏன் இணைகரம் அப்படி எழுதலாம். போக்கு சமன், சமாந்தரம், அதாவது சமாந்தரம்னா ஒரே திசை. அடுத்தது என்னடா? பருமன்களும் சமன். அப்போ ஏபி காவின்றது பீரதானக்காவி, ஏரதானக்காவியை கழிக்கணும். பீரதானக்காவி 2 ஐ காவி ப்ளஸ் 3 ஜே காவி மைனஸ் ஏரதானக்காவி ஐ காவி ப்ளஸ் ஜே காவி சமன் டிசி காவின்றது சீரதானக்காவிலிருந்து டீரதானக்காவியை கழிக்கணும். அப்போ பி ஐ காவி ப்ளஸ் 2 ஜே காவி, அது சீரதானக்காவி மைனஸ் யாரா? டீரதானக்காவி ஐ காவி ப்ளஸ் கியூ ஜே காவி. இப்போ எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வா, எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வா. என்ன அந்த தேற்றத்துக்கு போகிறோம். எந்த தேற்றத்துக்கு? அல்ஃபா ஏ காவி ப்ளஸ் பீட்டா பி காவி சமன் 0 காவி. அதில் நிபந்தனை என்ன? ஏ காவி கமா பி காவி பூஜ்ஜியமற்ற சமாந்தரமற்ற காவிகள், பூஜ்ஜியமற்ற சமாந்தரமற்ற காவிகள். ரைட். ஐ காவி ஜே காவி வளமையான கருத்து தானே. ரைட், இங்கே எடுப்போம். இதில் கழிக்கல் என்றதை கழிப்போம். 2 ஐலேருந்து ஐ போனால் எவ்வளோ? ஐ காவி. 3 ஜேலேருந்து 1 ஜே போனால் 2 ஜே காவி சமன் அங்கால மைனஸ் ஐ காவி, இங்கே ப்ளஸ் ஐ காவி. அப்படி தானே? அதே மாதிரி பிஐ காவி இங்கே வந்தால் மைனஸ் பிஐ காவி. இங்கே ஜே காவியை பார்த்தோம்னால் ஜே காவி பார்த்தாச்சு தானே. இங்கே 2 மைனஸ் 2 ஜே காவி அங்கே ப்ளஸ் கியூ ஜே காவி. அப்போ இதில் இந்த ஐ ஜேயை பொது எடுப்போம்டா, ஐ ஜேயை பொது எடுப்போம். இதில் ஐ காவி 2 ஐ காவி, வேறு இங்கே ஒரு ஐ காவி இருக்குண்ணா. அப்போது 2 மைனஸ் பி ஐ காவின்னு வரும் ப்ளஸ் ஜே காவியை பொது எடுத்து என்றால் இந்த ப்ளஸ் 2 ஜே காவியும் மைனஸ் 2 ஜே காவியும் என்ன நம்ம பேய்த்தரும். அப்போ கியூ ஜே காவின்னு வரப்போகுது. இப்போ நீ கீழே எழுதுவா ஐ காவி கமா ஜே காவி பூஜ்ஜியமற்ற காவிகள், பூஜ்ஜியமற்ற காவிகள். ஐ காவி ஜே காவியும் என்ன? சமாந்தரம் அற்ற காவிகள். ஆகவே என்ன எழுதலாம்? 2 மைனஸ் பி சமன் என்ன? 0. இதிலிருந்து பி சமன் 2, கியூ சமன் என்ன வரப்போகுது? 0 வரும். அவ்வளோதான். சரி, அப்போ தானக்காவிகள் எப்படி பயன்படுத்தணும்னு விளங்குதா? சரி, எழுதி. டவுட் இருந்தால் கேளுங்கண்ணா, டவுட் இருந்தால் கேளு.
ரைட், எழுதி அடுத்த இன்னொரு கேள்விக்கு போவோம். இன்னொரு கேள்வி ஒன்று செய்வோமா? ரைட், எழுது. ஏபி காவி சமன் கேபிசி காவி எனின் ஏபிசி என்பன ஒரே நேர்கோட்டு புள்ளிகள் ஆகும் என்பதை விளக்குக. ஒரே நேர்கோட்டு புள்ளிகள் ஆகும் என்பதை விளக்குக. ஒரே நேர்கோட்டு புள்ளிகள் ஆகும் என்பதை விளக்கு. சரியா? அடுத்து எழுதுங்க. டொட் வச்சுட்டு உற்பத்தி ஓகுரித்து புள்ளிகள் A, B, C புள்ளிகள் A, B, C என்பவற்றின் தானக்காவிகள் முறையே இந்த எழுதிங்க பார். 2 P காவி மைனஸ் 2 Q காவி 3 P காவி ப்ளஸ் லெம்டா Q காவி. இங்கே என்னடா 2 ப்ளஸ் லெம்டா P காவி ப்ளஸ் 6 Q காவி ஆகும். சரியா? ஆகும். ரைட். அப்போ இங்கே திரும்பலுங்க தொடர்ந்து இங்கு P காவி Q காவி இங்கு P காவி Q காவி பூஜ்ஜியமற்ற சமாந்தரமற்ற காவிகள் ஆகும். சமாந்தரமற்ற காவிகள் ஆகும். சமாந்தரமற்ற காவிகள் ஆகும். முதலாவது கேள்வி எழுதுங்க. எல்லாம் தரவெல்லாம் தந்தாச்சு தானே? முதலாவது கேள்வி எழுதுங்க. காவிகள் தருஜி
ஏபி காவி கமா பிசி காவி என்பவற்றை lambda கமா p கமா q காவிகள் q சார்பாக காண்க. lambda கமா p காவி கமா q காவி சார்பில் காண்க. இரண்டாவது a கமா b கமா c என்பன ஒரு நேர்கோட்டு புள்ளிகள் எனின் a கமா b கமா c என்பன ஒரு நேர்கோட்டு புள்ளிகள் எனின் லெம்டாவை காண்க. சரியா? அப்போ நான் இதை அழிக்கிறேன். கேள்வியெல்லாம் அந்த அறிக்கைங்கால குறியீடுகள்லாம் எழுதியிருக்கேன்டா பாருங்க. காணக்காவியெல்லாம் எழுதியிருக்கேன். கேள்வியை பார்ப்போம். முதலாவது கேள்வி என்னென்றால், நம்மளுக்கு இப்படி ஒரு விஷயம் தந்திருக்கேன். என்ன தந்திருக்கான்டால் ஏபி காவி சமன் ஒரு கே பிசி காவி. ரைட். இப்படி தந்தால் நம்மளுக்கு என்ன தெரியும்? ஏபி காவியும் பிசி காவியும் சமாந்தரம்னு தெரியும். ஓமா இல்லையா? சரி, அப்போ சமாந்தரம்னு போடுறேன் நான். சரி, நீங்கள் சொல்றீங்க சமாந்தரம்னு போடக்கோல இங்கே பார், ஏபின்னா அப்படி பி இதுவரை ஏபி, பிசின்னா எங்கே தொடங்கணும்? பியிலேருந்து தொடங்கணும் தானே? பியிலேருந்து தொடங்கணும். ஆனால் ஏபிக்கு சமாந்தரம் வரணும்னா எப்படி வரணும்? நேர்வோட தான் இருக்கு. விளங்குதா சொல்கிறது? நல்லா விளங்குங்க. இதில் இருந்து முடிவு வருதுன்னா ஏபி சமாந்தரம் பிசி. படித்த தியரியை பற்றி அப்படி வருவது, தியரியின் படி அப்படி வருவது. ஏபி சமாந்தரம் பிசின்னா முடிகிற இடத்துல இருந்து சமாந்தரமாக ஒரு கோடுகிறோன்னா நேர்கோடு மட்டும்தான் கீறலாம். நேர்கோடு. அப்போ நீங்கள் என்ன விளக்க போறீங்க? எப்படி விளக்க போறீங்கன்னா, எனின் ஆகும் போடுவீங்க. ஆனால் என்னடா, இங்கு பி பொது புள்ளியாக இருப்பதால் என்ன a கமா b கமா c என்பன கட்டாயம் என்ன வரைக்கணும்? ஒரு நேர்கோட்டு புள்ளியாதல் வேண்டும். சரியா? ரைட். இதுதான் அதோட விளக்கம். எழுதியது சரியா? ரைட். அது எழுதி எழுப்போம், அது இருக்கட்டும். இப்போ அந்த இது முடிஞ்சு. இப்போ கேள்விக்கு வரும். இப்போ கேள்வி என்ன சொல்லுதுன்னா, உற்பத்தி ஓ குறித்து ஏ கமா பி கமா சில தானக்காவிகள் தெரியும். இப்போ முதலாவது ஏபி காவி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ஏபி காவி கேட்குறாங்க. ஏபி காவின்னா பீர தானக்காவி மைனஸ் ஏரதானக்காவி. பீரதானக்காவி என்ன? இதன பீரதானக்காவி 3p காவி பிளஸ் lambda q காவி மைனஸ் என்னென்னு போடலாம்? ஏ காவியில் ஏரதானக்காவி 2p மைனஸ் 2q காவி. அப்போ 2p காவி மைனஸ் 2q காவி. சரி, சுருக்கி எடுப்போம். 3p காவிலிருந்து 2p காவி போனால் p காவி. இதிலிருந்து q காவியை பொது எடுத்தால் lambda ப்ளஸ் 2q காவி. ஏன்னா மைனஸால் மைனஸை பிறகு என்ன நடந்துடும்? ப்ளஸ் 2q காவி வந்துடும். சரி, அடுத்த யாரை கேட்டு கிடக்கு? பிசி காவியை கேட்டு கிடக்கு. ரைட். பிசி காவியை காணும். தானக்காவி எப்படி? சி காவியிலிருந்து சீரதானக்காவியிலிருந்து பீரதானக்காவியை கழிப்போம். சீரதானக்காவியே இந்த அறிக்கை
2 ப்ளஸ் லெம்டா பி காவி ப்ளஸ் 6 கியூ காவியிலிருந்து கழிக்கப்புறம் யாரை பி காவி 3 பி காவி ப்ளஸ் லெம்டா கியூ காவி. ரைட், பி காவியை மட்டும் பொது எடுத்தால் எப்படி வரப்போகுது 2 ப்ளஸ் லெம்டா மைனஸ் 3 பி காவி. கியூ காவியை மட்டும் பொது எடுத்தால் 6 மைனஸ் லெம்டா கியூ காவி. இப்போ இதிலிருந்து சுருக்கி எடுத்தால் லெம்டா மைனஸ் 1 பி காவி 6 மைனஸ் லெம்டா கியூ காவி. சரியா, கண்டாச்சு. அவங்க கேட்ட கேள்வி முதலாவது கேட்ட கேள்வி ஏபி காவி என்ன பிசி காவி என்ன, அது லெம்டா கியூ சார்பில் லெம்டா பி காவி கியூ காவி சார்பில் காண சொல்லி கிடக்கு, கண்டாச்சு. இப்போ அடுத்த ரெண்டாவது கேள்வி சொல்கிறாங்க ஏ கமா பி கமா சின்றது ஒரு நேர்கோட்டு புள்ளிகள் காட்டணும். என்னென்னு காட்டட்டா, ஒரு நேர்கோட்டு புள்ளிகளாம். ஒரு நேர்கோட்டு புள்ளிகளாக இருந்தால் என்னென்னு லெம்டாவை காட்டும், லெம்டாவை காட்டும். அப்போ நான் முடிவெடுக்கிறேன் ஏ கமா பி கமா சி ஒரு நேர்கோட்டு புள்ளிகள் எனின் அப்படி எழுதணும். ஒரு நேர்கோட்டு புள்ளிகள் எனின் எனின் நீங்கள் என்ன முடிவுக்கு வரலாம், இந்த முடிவுக்கு வரலாம் என்ன ஏபி காவி சமன் ஒரு கே மடங்கு பிசி காவி, கே மடங்கு பிசி காவி இந்த முடிவுக்கு வரலாம். இப்படி இருந்தால் அப்படி, அப்படி இருந்தால் அப்படி. சரியா, ரைட். இப்போ இதில் உனக்கு ஏபி காவி தெரியுதாடா. ஏபி காவி என்ன பி காவி ப்ளஸ் லெம்டா ப்ளஸ் 2 கியூ காவி சமன் இஞ்சில் பிசி காவி கொஞ்சம் பெரிய காவி என்னடா கே கே லெம்டா மைனஸ் 1 பி காவி ப்ளஸ் 6 மைனஸ் லெம்டா கியூ காவி இப்படி வரப்போகுது. 6 மைனஸ் லெம்டா கியூ காவி. இவர் தானே பிசி காவி எழுதியாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுவோம். ஏன்டா அவங்க தந்திருக்காங்க பி காவி கமா கியூ காவி பூஜ்ஜியமற்ற சமாந்தரமற்ற காவி என்று தந்திருக்காங்க. அப்போ பி காவி பூஜ்ஜியமற்ற சமாந்தரமற்ற என்று தந்த உடனே உங்களுக்கு என்ன விளங்கிடணும், அந்த தேற்றம் விளங்கிடணும். ஏன்னா அந்த தேற்றத்தில் தான் என்ன இருக்கு, பி காவி நம்ம அதில் படிச்சிருக்கோம். எந்த தேற்றம், அல்ஃபா ஏ காவி ப்ளஸ் பீட்டா பி காவி சமன் பூஜ்ஜிய காவி எனின். ஏன்னா அல்ஃபா பூஜ்ஜியம் பீட்டா பூஜ்ஜியம், அதில் உண்மையாக ஏ காவியும் பி காவியும் பூஜ்ஜியமற்ற காவிகள் சமாந்தரமற்ற காவிகள், இந்த 3 நிபந்தனையும் இருந்தது. அவன் முதல்ல எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவோம். சில பி காவியை பொது எடுத்தால் உண்மையாக கே லெம்டா மைனஸ் 1 ப்ளஸ் 1 பி காவி இப்படிதானடா. இவர் அஞ்சால் எடுத்து வந்தால் மைனஸ் வருவார்னா மைனஸ் 1 வருவார். மைனஸ் இவ்வளோத்தையும் இப்படி கே அளவு இருக்குன்னா இப்படி வருவார், அவ்வளோத்தையும் தூக்குனா மைனஸ். அப்போ போட்டாச்சு. அடுத்தது கியூவை பார்த்தீங்க என்றால் ப்ளஸ் கியூ எடுத்தால் லெம்டா ப்ளஸ் 2 கியூ லெம்டா ப்ளஸ் 2 இதுக்குள்ளே இந்த அவர் மைனஸ் வருவார். மைனஸ் 6 மைனஸ் லெம்டா இது வரும். முழுவதின் கியூ காவி சமன் பூஜ்ஜிய காவி சமன் பூஜ்ஜிய காவி. சரியா, பூஜ்ஜிய காவி. ரைட். இப்போ இதில் இருந்து நம்ம யாரை காணப்போகிறோம், இவரை பூஜ்ஜியம் எடுப்போம், இவரையும் பூஜ்ஜியம் எடுப்போம். அப்போ அதுக்கு முந்தைய அந்த வளமையான கேஸ் அது என்ன, பி காவி கமா கியூ காவி பூஜ்ஜியமற்ற காவிகள். அடுத்தது பி காவி கியூ காவி என்ன சமாந்தரமற்ற காவிகள் அவங்க தந்திருக்காங்க. ஆகவே முடிவுக்கு வரலாம் 1 மைனஸ் கே லெம்டா மைனஸ் 1 சமம் என்ன பூஜ்ஜியம். இவரை எழுதலாம். அடுத்து இன்னொரு இவரை நீங்கள் சுருக்கி எழுதுறால் ப்ளஸ் கே மைனஸ் கே லெம்டா ப்ளஸ் 1 சமன் பூஜ்ஜியம். இன்னொரு ஆள் யாருண்டா இவரில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் லெம்டா 2 லெம்டா, இதில் மைனஸ் 6 ப்ளஸ் 4 இதில் மைனஸ் 6 ப்ளஸ் 2 மைனஸ் 4 கேயும் இருக்கிறா கே இதில். ரைட், இந்த கே வந்து இவரை பெருக்கிற மாதிரி இந்த கே இவரையும் பெருக்கும்.
அப்போ இதுக்குள்ளுக்கு ஒரு கேயும் வரும், இதுக்குள்ளுக்கு என்ன வரும், ஒரு கேயும் வரும். கேயும் வந்தால் அப்போ இதில் எழுதும்போது என்ன, லெம்டா ப்ளஸ் 2 மைனஸ் 6k ப்ளஸ் லெம்டா கே சமன் 0 வரும். சரியா, அது இருக்கட்டும். இப்போ இதில் இருந்து ஏதாவது ஒரு முறையில் லெம்டாவை கண்டா சரி, ஏதாவது ஒரு முறையில் லெம்டாவை கண்டா சரி. நீங்கள் என்ன செய்யலாம், ஒன்று இவரில் கீழே கண்டு அங்கே ஒன்று பிரதியிடலாம், அல்லது அங்கே ஒன்று கீழே கண்டு இங்கே ஒன்று பிரதியிடலாம். எப்படின்னாலும் சரி. இவரில் பார்த்தீங்கன்னா இவர் அங்கே போனால் லெம்டா ப்ளஸ் 2, இவர் அங்கே போனால் கேயை பொது எடுத்தால் 6 மைனஸ் லெம்டான்னு வரும். 6 மைனஸ் லெம்டா. இவர் இங்கே வந்து கே சமம் என்னென்னு வரப்போனால் லெம்டா ப்ளஸ் 2 கீழ் 6 மைனஸ் லெம்டா. இனி சுருக்கல் தான். இந்த 6 மைனஸ் லெம்டாவை இங்கே ஒன்று பிரதியிட போகிறோம். வேணும்னால் இதுக்குள்ளே கேயை பொது எடுத்தால் 1 மைனஸ் லெம்டா, இந்த 1 அங்கே போனால் -1, இவர் கே எடுத்தால் -1 கீழ் 1 மைனஸ் லெம்டா. இவர் இங்கே ஒன்று பிரதியிட்டால் லெம்டா ப்ளஸ் 2 கீழ் 6 மைனஸ் லெம்டா -1 கீழ், இல்லாட்டி அந்த மைனஸ் இங்கே வரைக்கும் விட்டால் லெம்டா -1 வரும். இந்த மைனஸை இதுக்குள்ளே வரைக்கும் வரும், பெருக்கி விட்டால் -1 ப்ளஸ் லெம்டான்னு வரப்போகுது. இனி குறுக்க பெருக்கம் செஞ்சால் லெம்டா ப்ளஸ் 2 லெம்டா -1 6 மைனஸ் லெம்டா. இனி சுருக்க போகிறோம். சரியா டே, இவரை கே எழுவாய் மாற்றம் செஞ்சாச்சு. அப்புறம் இந்த கே கொண்டு வந்து இவரை இப்போ தூக்கி போட்டாச்சு. இனி சமன்பாடு சுருக்கி எடுத்தால் சரி. சுருக்கம், இவரால் இவரை பெருக்கினால் லெம்டா வர்க்கம். இங்கே 2 லெம்டா, அங்கே 1 லெம்டா. என்ன வரப்போகுது, 2 லெம்டா 1 லெம்டா 1 லெம்டா, அந்த லெம்டாவோட அந்த லெம்டா விட்டா 2 லெம்டா. ப்ளஸ் 6 இதில் வந்து என்ன நடக்கும், மைனஸ் சுருக்கணும் சரியானு பாருங்கடா. -2 இங்கே ப்ளஸ் 6 -8 சமன் என்ன 0. 2 லெம்டா இங்கே மைனஸ் லெம்டா, அந்த மைனஸ் லெம்டா போனாலும் 2 லெம்டா இருக்க போகுது. இதில் -2 ப்ளஸ் 6 இங்கே வந்தால் -6, ஏற்கனவே இங்கே -2 எல்லாம் -8. பேசிக் மெத் தானே, ரைட். இதில் அந்த சுருக்கி எடுத்தால் காரணிப்படுத்தினால் லெம்டா -4 ப்ளஸ் 4 லெம்டா -2 சமன் என்ன வரப்போகுது 0. பெருகி பாரு, லெம்டா வர்க்கம் ப்ளஸ் 4 லெம்டா -2 லெம்டா ப்ளஸ் 2 லெம்டா 4 8 -8 0. இதில் இருந்து ஒன்று இவர் 0 அல்லது இவர் 0, லெம்டா சமன் -4 அல்லது லெம்டா சமன் என்ன வரப்போகுது 2 வரப்போகுது. இதுதான் அந்த கேள்வி, லெம்டாக்குரிய பெருமானங்களை காண்க கண்டாச்சு. சரியா, விளங்கிட்டா? அப்போது இதில் சுருக்களை பார்க்காது, சுருக்கள் உனக்கு இங்கே கஷ்டமாக இருந்தாலும் விஷயம் என்னன்றதை விளங்கணும். ஏபிசி நேர்வோடு தந்தால் டிரெக்டாக நீ என்ன எழுத தெரியும், இந்த இவர் எழுத தெரியும். விளங்க சொல்கிறது, நேரோடுன்னு தந்தால் இவர் எழுத தெரியும். ஏதாவது ஒரு ஆளை புது புள்ளியாக போட்டால் சரி, ஏபி காவி சமன் ஒரு கே மடங்கு பிசி காவி, இப்படித்தான் எழுதணும். நீ மாறி எழுதவும் எழுதும். ஏசி காவி ஒரு கே மடங்கு பிசி காவின்னு எழுதணும். அங்களையும் சி இங்களையும் சி அப்படி எழுதினாலும் சரி, ஒரே விட தான் வரப்போகுது. 3 புள்ளிகள் அந்த ஒரே நேர்கோட்டு புள்ளிகள் என்றால் இப்போ ஏகமா பிகமா சி ஒரு நேர்கோட்டு புள்ளிகள் தந்தால் நீ இப்படித்தான் எழுதணுன்ற அவசியம் இல்லை. 2 பக்கம் பிஏ பொதுவாக எடுத்துறதுன்ற அவசியமும் இல்லை. இதுவும் சரி, ஆனால் நம்மளுக்கு அவர் தான் எழுதணும்டா இல்லை, நீ இப்படி எழுதலாம். ஏசி காவி சமன் கே மடங்கு ஏபி காவி. 2 பக்கம் யார் பொது, ஏ பொது, இப்படி எழுதலாம். அப்படி இல்லாட்டி சிஏ பொது எடுத்து எழுதலாம். ஏசி காவி சமன் ஒரு கே மடங்கு என்ன இப்படி எழுதலாம். இதுவும் சரி. நான் இவர் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். நீ இவர் எடுத்து செஞ்சுட்டு போனாலும் அதே விட தான் வரும், இவர் எடுத்து செஞ்சுட்டு போனாலும் அதே விட தான் வரும். நண்பர் சொல்கிறது வணங்குதா? ரைட். அப்போ எழுதியடு.
எழுதி எடு. ஒரு 60% தியரி முடிஞ்சு. நம்ம கொஞ்சம் கிடக்கு இல்லைன்னு கிடக்கு. அதையும் பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம், இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் கேள்விகள் கிடக்கு, அதையும் பார்ப்போம். இன்றைக்கே இந்த கிளாஸ் போதும். அடுத்த கிளாஸில் நம்ம என்ன இதோட சம்மந்தப்பட்ட இன்னும் கேள்விகள் ஒரு கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்த தியரிக்கு போவோம். அடுத்த தியரி முடிஞ்ச பிறகு இன்னும் கொஞ்சம் தியரி இருக்குது, அதையும் பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம், டிரெக்டாக அப்படியோ அதுலேயும் கொஞ்சம் கேள்வி செஞ்சு டிரெக்டாக என்னதுக்கு போவோம், பாஸ்ட் பேப்பருக்கு போவோம். பாஸ்ட் பேப்பர் சகல பாஸ்ட் பேப்பரை முடிச்சு விட்டாண்டா சரி. மறு அவங்களுக்கு காவிகளில் ஒரு சரியான இது ஒன்று வரும். அது பிறகு வேண்டால் உங்களோட ஃபஸ்ட் டைம் கேள்வி இருக்கும், அதை நான் வேறையா ஒரு வகுப்பு போட்டு ஃப்ரீயாக செஞ்சு விடுவேன். சரியா? ரைட். அப்போ அந்த கிளாஸை இதோட முடிச்சிடுண்ணா. இதில் எனக்கு என்ன டவுட் இருந்தால் கேளுங்க. சரி.